ஆயிரம் கேள்விகளோடு அநேக குழப்பங்களோடு இந்த காணொளியை பார்க்கிற உங்களோடு பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு தான் இடைப்படுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் தான் பேசுகிறேன். கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிற தேவன். அநேக கேள்விகளோடு இருக்கிற உங்கள் மத்தியிலே கர்த்தர் பேசுகிறார். சந்தேகம் என்கிற ஒன்றை உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுங்க. அவரை நம்புகிறவர்களாய், அவர் மேலே விசுவாசம் வைக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நான் அவர் மேலே எப்படிப்பா அன்பு வைக்கிறது, எப்படி சந்தேகம் இல்லாமல் விசுவாசம் வைக்கிறது அப்படின்னா, வேதத்தில் ஒரு அழகான வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இந்த வசனம் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது ஒரு தகப்பனார் இயேசுவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. நான் உங்களை விசுவாசிக்கிறேன்பா, உங்களை நம்புகிறேன்பா அப்படின்ற வார்த்தையை சொல்லுகிறார். என்ன காரியத்துக்காக கர்த்தரை நம்புகிறார், விசுவாசிக்கிறார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் தேடி பார்த்தோம் என்றால், அவனுக்கு ஒரு பிள்ளை இருந்தான். அந்த பிள்ளைக்கு அசுத்த ஆவி பிடித்திருந்தது. அசுத்த ஆவி சாதாரணமாக அவனை பிடிக்கல, அவனை அதிகமான சித்திரவதை பண்ணினது, அவனை ஓமையாய் மாற்றினது, அவனை நெருப்பில் தூக்கி போட்டது, அவனை தண்ணீரில் தூக்கி போட்டது, அவனை வேதனைக்குள்ள ஆக்கினது தான் இந்த தகப்பன் கர்த்தரிடத்துல வந்து கூப்பிட காரணம். இவன் கூப்பிடுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த பிள்ளையினுடைய வேதனை, அந்த பிசாசு இருக்கிற வரைக்கும் அந்த வேதனை இருக்காது. அந்த பிசாசு போனதுக்கு அப்புறம் அது தண்ணியில் போட்டதோ சரி, நெருப்பில் போட்டதோ சரி, அந்த வேதனை அவனுக்கு அதிகமாக இருந்தது. உடலில் பயங்கர பலவீனங்கள், பயங்கரமான சோர்வுகள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற தன்னுடைய பிள்ளையை பார்த்து கலக்கத்தோடு கண்ணீரோடு வந்து ஒரு தகப்பன் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாய். என்னன்னா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், ஆனால் என் பிள்ளைக்கு நடந்த சில காரியங்களையோ சில சூழ்நிலையிலையோ நான் பார்த்து உண்மை விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், அவிசுவாசமான சூழ்நிலையில் இருக்கேன். அந்த அவிசுவாசத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்காலம் இல்லாதது போல, அற்புதம் நடக்க முடியாதது போல அநேக வார்த்தைகளை சொன்னதுனால நம்முடைய மனதும் சரி, நம்முடைய உடலும் சரி அநேக சோர்வுக்குள்ளே போயிருக்கும். கர்த்தரை விசுவாசிக்க முடியாமல் போயிருக்கோம், கர்த்தரை நம்ப முடியாமல் போயிருக்கோம். அநேக மனிதர்கள் நம்மளை அந்த வார்த்தையை உடைச்சி போட்டுற அளவுக்கு பேசியிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இங்கே அழகாய் சொல்லுகிறது. அந்த தகப்பன் புரிந்து கொண்ட ஒரு வார்த்தை என்னென்னா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்குள்ள அந்த அவிசுவாசன்ற ஒரு காரியம் இருக்குது, அதை என்னை விட்டு வெளியே போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு சின்ன ஜெபத்தை செய்தார். உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதம் செய்ய முடியாமல், சில உங்கள் அவிசுவாசத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளோ, இல்லை அவிசுவாசத்தை கொண்டு வருகிற மனிதர்களோ, இல்லை அவிசுவாசத்தை ஊக்கப்படுத்துகிற சில காரியங்கள் உங்களோடு இருந்ததுன்னா, கர்த்தரிடத்துல ஜெபிங்க. கர்த்தர் அதை மாற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல இந்த தகப்பன் கர்த்தரிடத்துல ஜெபித்தார். ஜெபித்ததுனால இவருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடந்தது? கர்த்தர் அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தாங்க, பரிபூரண சுகத்தை கொடுத்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலம் என்கிற ஒன்று மிகப்பெரிய கேள்வியாக இருந்தாலும், அந்த எதிர்காலத்தின் ஆரம்பமும் முடிவும் இருக்கிறவர் அண்ணா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை நம்பின ஒருவரையும் அவர் வெட்கப்பட்டு போக விடுகிற தேவன் அல்ல. அவர் யாரையும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற தேவன் அல்ல. யார் இயேசுவை நம்பி வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் யார் வந்தாலும் சரி, அவர்களை இயேசு கண்டிப்பாய் நன்மையான காரியத்தை செய்கிறவராயிருப்பார். அப்படி நம்பி வருகிற உங்களையும் என்னையும் கர்த்தர் நன்மையான பாதையில் நடத்துவாங்க. என்னையும் கர்த்தர் அப்படி தான் நடத்துகிறாங்க. அந்த வார்த்தை தான் நான் உங்களிடத்துலேயும் சொல்லுறேன். அவரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய காரியங்களையும் செய்வாங்க. அது சாதகம் இல்லாத சூழ்நிலையாக இருக்கும். இந்த உலகத்தில் பார்க்குறவங்க, இவன்லாம் எப்படிப்பா வாழ போகிறான், இவன்லாம் எப்படி முன்னேற போகிறான்னு நினைப்பாங்க. ஆனால் இயேசுவை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவர் அற்புதத்தை செய்வார். அவர் நம்மளை நன்மையான காரியத்தில் நடத்துகிறவராக இருப்பார். அவரை நோக்கி பாருங்கள். இன்றைக்குரிய எல்லா வேலைகளும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாங்க.